ஒரு கான்ஃபிடன்ஸ் சைக்காலஜி பூஸ்டுக்காக தான் 2 இடத்துல போட்டுருக்காங்க. மிச்சப்படி இந்த ஒட்டுமொத்த கருத்து கணிப்பும் திமுகன்னு தான் சொல்லுது. நாங்க சொல்லல, களமும் அதை பிரதிபலிக்குது, மக்களும் அதை சொல்றாங்க. இதுக்கு மேல இதுல என்ன சார் சூழ்ச்சி இருக்க போகுது? சூழ்ச்சிலாம் ஒண்ணும் இல்ல. 4ஆம் தேதி 12 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிடும், நீங்க பாருங்க, அவ்வளவுதான். இதுல சூழ்ச்சிகள்லாம் ஒண்ணும் இல்ல. கடுமையா உழைச்சிருக்கோம், உழைச்சதற்கான மொத்த பலனும் திமுகவுக்கு கிடைக்க போகுது. இவ்வளவுதான் சைதை சாதிக் தெளிவா சொல்றாரு. மாலை முரசு செய்திகள் சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. பரத், இப்ப எல்லாருமே எனக்கு முன்னாடி பேசின அதிமுக ஜெமீலா நண்பர் திமுக நண்பர் எல்லாருமே 4ஆம் தேதி முன்னாடி இப்ப வந்த கருத்து கணிப்பை பத்தி என்னென்ன அப்படின்னு அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சாங்க. நான் வேற ஒரு கோணத்துல பார்க்க விரும்புறேன். 4ஆம் தேதி ஒரு 12 மணிக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத நான் என் பார்வையில பாக்குறேன். ஒரு அன்பான வேண்டுகோள், முன்னாடி பேசின 2 பேரும் பேசினப்ப நான் குறுக்கீடு எதுவும் பண்ணல. நான் வெளியில இருந்து பேசுறதுனால நான் பேசுறப்ப யாரும் குறுக்கீடு பண்ணக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேங்க. அதாவதுங்க, எவ்வளவுதான் மறைச்சு உண்மைக்கு மாறா நாம பேசணும்னாலும் உண்மையை நேர்மையா ஒத்துக்கணுங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் பொய் பேசுறது என் மனசாட்சி உறுத்துச்சு. அதனால உண்மையை பேசுறேங்க. 4ஆம் தேதிக்கு பிறகு திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக தொடருவார். இத முதல்ல நான் சொல்லிடுறேங்க. 4ஆம் தேதிக்கு பிறகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக தொடருவார் அப்படிங்கறதுல எனக்கு இருவேறுபட்ட கருத்து கிடையாது. அவசரப்பட்டு தம்சா போட்டுறாதீங்க. இல்ல, நீங்களே பாருங்க, குறுக்கிடுறீங்க. அதான் உள்ளதை நான் உள்ளபடி சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயிச்சு வர்ற கட்சி 7ஆம் தேதி பதவி இருக்குதோ 9ஆம் தேதி பதவி இருக்குதோ அது வரைக்கும் கவர்னர் என்ன பண்ணுவார்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களை காபந்து முதல்வராக தொடருங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்வார். அதனால அது வரைக்கும் அவர் முதல்வராக தொடருவார். இது முதல் பாயிண்ட்டுங்க. 2வது, 4ஆம் தேதி 12 மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியில் முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை ஒருவர் இழப்பார். இது பாயிண்ட் நம்பர் 1. மற்றொரு கட்சியில் 2 முன்னாள் முதலமைச்சர்கள், 2 முன்னாள் துணை முதலமைச்சர்கள் இருப்பாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுங்க, முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி அன்னைக்கு செய்தி அடுத்த நாள் 5ஆம் தேதி காலையில என்ன பேப்பர்ல செய்தி வரும்னா, பதவியேற்பு விழாவில் பாரத பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் அப்படின்னு தகவல் வரும். பதவியேற்பு விழாவிற்கு மு.க. அழகிரி கலந்து கொள்ள உள்ளதாக சமீபத்து தகவல்கள். மணிகண்டன் ஆசையா இல்ல ஆரூடமா? நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இத? நான் சொல்ற அரசியல் ஜோதிடம், ஆரூடம், என்னுடைய கணிப்பு எல்லாமே வச்சுக்கோங்க. அண்ணா கலைஞர் இருவரையும் ஒரு சேர முதல்வர் உருவத்தில் பார்க்கிறேன். துரைமுருகன் சட்டசபையில் முதல்வரை புகழ்ந்து உருக்கம். எதிர்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் மீது திமுகவினர் தாக்குதல். துரைமுருகனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும். சட்டசபையில் முதல்வர். இதுவரைக்கும் நீங்க சொன்னது ஆருடம். இதுக்கப்புறம் அரசியல் குற்றச்சாட்டுகளை போது நம்ம என் கேள்விக்குள்ள வந்துரும். இந்த தலைப்புக்குள்ள நான் ஒரு கேள்வியா வச்சிடுறேன். அதாவது 2 இதை மட்டும் சொல்லிடுறேன். என்ன, ஒரே ஒரு நிமிஷம். மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி அழகிரி சந்திப்பு 1.5 மணி நேரம் தனிமையில் பேசினர். கனிமொழியை மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான் இந்த சலசலப்புக்கு நான் அஞ்ச மாட்டேன். திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிப்பு. நான் இதெல்லாம் மணிகண்டனுடைய ஆசையா பாத்துறேன். நான் கேள்விக்குள்ள வந்துடுறேன் சார். ஆனா இங்கே இவ்வளவு கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. பல கருத்து கணிப்புகள் 100க்கு கீழே, ஒரு கருத்து கணிப்பு 40க்கும் கீழே அதிமுக கொடுத்திருக்கும் போது, எடப்பாடி அவர்கள் நேற்று பேசும்போது 210 அதிமுக வெற்றி அப்படின்னா இதை கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல சாதிக் சொன்ன மாதிரிப்பா ஏஜென்ட்ஸ் தெம்பா போங்க, நமக்கு வாய்ப்பு இருக்கு, உள்ள போங்க அப்படின்னு அதற்காக சொன்னதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? இது எந்த வகையை சேர்ந்தது 210ன்ற நம்பர்? அதுக்கு முன்னாடி ஒண்ணு முக்கியமா மறந்து போயிட்டுங்க. 4ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் இப்படி இருந்த தமிழ்நாடு இப்படி ஆக போகுது. நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நேற்றுதான் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் வந்தாரு. மத்தியானம் 3:30 மணிக்கு விமான நிலையத்துக்கு வரவேற்க நான் போயிருந்தேன். சேலம் விமான நிலையங்கிறது ஒரு சின்ன விமான நிலையம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான பேர் அதுல இருந்து அவர் வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. அவர் ஒரு புத்துணர்ச்சியோட, உங்களுக்கு தெரியாதுல, சின்ன குறுக்கீடு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், சாரி. முந்தா நேற்று திருச்செந்தூர் போறாரு. விடிகால 3 மணிக்கு இதே விஜய் ஏர்போர்ட் விட்டு வெளில வரதுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சுன்றாங்க. இதெல்லாம் ஒரு கணக்கா ஓட்டா வந்துருமா அப்படின்னு நம்ம பேசலாமா? கூட்டம் கூடுவது. விஜய் என்பவர் உச்சபட்ச திரை நடிகர். எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஏற்கலப்பை பிடித்து கீழ்மட்டத்திலிருந்து உழைத்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக வந்தவர். எப்படி நீங்க 2 பேர்த்தையும் கம்பேர் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. எதுக்காக சொல்ல வர்றேன்னா, முகம் சொல்லும் 1000 சேதி அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மிகுந்த உற்சாகத்தோடு காணப்பட்டார். அது ஒரு போலித்தனமாவோ செயற்கையாவோ
இப்ப எதுக்காக நான் சொல்றேன்னா நிச்சயமா அவருக்கு ஐபி ரிப்போர்ட் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட் போலீஸ்ல அவருக்குன்னு இருக்கிற போலீஸுக்கு எல்லாம் கொடுத்த ரிப்போர்ட் அவருக்கு வந்திருக்குது. களமாடி கீழே இருந்து கிளை செயலரா வந்ததுனால களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால மிகுந்த உற்சாகத்தோடு அவர் காணப்பட்டார். அதனால அவர் முகம் சொல்லிய செய்தி எனக்கு நிச்சயமா அவர் சொன்ன மாதிரி 210 சீட் ஜெயிக்கும் அப்படின்னு. நான் தான் பல முறை உங்க டிவி உட்பட எல்லா டிவிலையும் சொல்லியிருக்கிறேன். என் வீட்டுல இருந்து நான் வெளியே வச்சிருக்கிற பழைய டப்பாவும் பழைய உடஞ்சு போன நாற்காலியும் தாங்க விஜய்னால திருடப்பட முடியும். எதுக்கு வீட்டுக்காரன் வச்சிருக்கிற தங்க நகை வெள்ளி நகை பீரோவை உடைச்சு வச்சிருந்த எல்லாம் சிங்கப்பூர் கரன்சி அமெரிக்க டாலர் எல்லாம் தூக்கிட்டு போறாரு விஜய். அங்க அவன் வீட்டுல எல்லாம் போயிடுச்சு. எங்களுக்கு என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டமும் இல்லை. விஜய் பாத்தீங்கன்னா அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ சமுதாயத்துடைய வாக்கு பெரும்பகுதியா பிரிப்பார். இஸ்லாமிய சகோதரர்களுடைய வாக்குகள்ல சகோதரிகளுடைய வாக்கு பெருமளவுல பிரிப்பார். அவர் 5 தலைவர்கள் கொண்டாடி விக்கிரவாண்டி மாநாட்டுல சொன்னப்ப அம்பேத்கர் பேரை சொன்னப்ப வானலாவ எப்படி கைத்தட்டல் எழுந்தது. அந்த கட்சி அந்த பட்டியலின மக்களின் தலைவரா இருக்கிற திருமாவளவனுடைய வாக்கு பிரிப்பார். நான் பல முறை சொல்லுவேன், நாடு நல்லா இருக்கு. சின்ன முரண் மட்டும் நான் சொல்லிடுறேன். திருச்செந்தூருக்கு வந்தார்னும் போது ஒரு பரிச்சயமான நடிகர் அவருக்கு கூட்டம் வருதுன்னு சொன்னோம். நாமளே தான் சொல்றோம் சார் இந்தந்த வாக்கு பிரிக்கிறாரு இங்க வராரு அவங்க வீட்டு அண்டா குண்டாவை தாண்டி கரன்சியே எடுத்துட்டு போறாருன்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆமாப்பா அவர் களத்துல இருக்காரு நம்ம புரிஞ்சுக்கிறோமா ஏதோ ஒரு இடத்துல? நீங்க ஆரம்பத்துல இருந்து என்னோட டிபேட் நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நான் இந்த முகமூடி போட்டுட்டு அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் அறிவியல் விஞ்ஞானியின் துணை டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இருங்க சார், நாடு நல்லா இருக்குன்னா மோடிசாமி வீடு நல்லா இருக்குன்னா பழனிசாமி அப்படின்னு வெளிப்படையா என்னுடைய ஆதரவை நான் தெரிவிச்சு பேசுறவங்க. அப்ப இருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன் திரு விஜய் அவர்கள் 18ல இருந்து 22% வாக்குகளை அவர் நிச்சயமா வாங்குவார் அப்படின்னு நான் வெளிப்படையா சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அதிமுகவும் பாஜகவும் அவரை கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சில 2ஆம் கட்ட தலைவர்கள் விரும்பினப்ப கூட நான் தெரிவிச்சது வேண்டாம், விஜய் வந்தார்னா உங்களுக்கு அதனால நல்லது இல்ல, விஜய் 3வது சக்தியா அவர் தனித்து போட்டியிடுவதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்லது, விஜய் ஒருபோதும் வரமாட்டார்னு ஆரம்பத்தில இருந்து சொன்னவனும் நானே. 41 பேர் 11 பச்சிலும் குழந்தைகள் உட்பட செத்து போனதுக்கு ஜோசப் விஜயும் காரணம், மு.க. ஸ்டாலினும் காரணம். 2 பேர்த்தையும் குற்றப்படுத்தி சொன்னவன் தமிழ்நாட்டிலேயே ரங்கராஜ் பாண்டேவுக்கு அடுத்து நான் தான். சேர்ந்து பேசினாங்க. நான் தெளிவா 2 பேரும் குற்றவாளிகள், நாளைக்கு நிச்சயமா சிபிஐ ஃபைண்டிங்ஸ் 2 பேரும் குற்றவாளிகளா வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்த ஒரே ஆள் நான் தான். விஜயை குறைச்ச மதிப்பு இல்ல, அவர் உயரத்தை நான் குறைச்சு சொல்லல. இவன் நடிகன். அன்னைக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்ப எம்ஜிஆர் படம் 100 நாள் ஓடுவதை போல அவர் ஆரம்பித்த கட்சியும் 100 நாட்கள் ஓடுன்னு கருணாநிதி அன்னைக்கு ஏகடியம் பேசினாரு. அந்த மாதிரி எல்லாம் நான் ஏகடியம் பேசல, அவர் உயரத்தை புரிந்து கொண்டுதான் சொல்றேன். அவர் பிரிக்க போற ஓட்டு திமுகவின் ஓட்டு. நான் மோடி எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒண்ணு ஏமாத்தி வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த ஓட்டை பிரிக்க போறார். பட்டியலிருந்து ஓட்டு பிரிக்க போறார், திருவாங்கூர் ஓட்டு பிரிக்க போறார். அப்படிங்கிறப்ப எப்படி சார் அவங்க ஜெயிப்பாங்க? அதாவது திமுக பணம் பாதாள வரைக்கும் பாயும், இன்னைக்கு டெல்லி வரைக்கும் பாஞ்சு பணமே கொடுக்கலையா வாக்குன்ற அடுத்த கேள்வி எழுப்புவாரு சாதிக்கு. நானே சேகர் குப்தா போன தேர்தலுடைய கணிப்பு எல்லாமே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிறது முக்கியமான பாயிண்ட். பிஜேபி தான் ஜெயிக்கும் 2024 எல்லா கருத்து கணிப்பும் சொல்லிச்சு. பட் நம்பர் டிஃபர் ஆனாங்க. பிஜேபி மைனாரிட்டியா வந்தாலும் ஜெயிச்சாங்க. ஆனால் ஒருவர் கூட காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொல்லல. அது நல்லா புரிஞ்சுக்க. ஆனா 2 கருத்து கணிப்புகள் இவங்க பணபலத்தையும் மீறி அதிமுக ஜெயிக்கும், இன்னொரு கருத்து கணிப்பு விஜய் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி இருக்குது. சோ பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட் வெர்டிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் வெர்டிக்ட் வந்திருக்குது. இங்க அவங்களோட இருப்பிடம் காணாத போக போகுது. 4ஆம் தேதி என்பது எப்படி 1967 காங்கிரஸ் தமிழகத்திலிருந்து முற்றிலும் துடை தெரியப்பட்டதோ அன்று தமிழகத்திலிருந்து மு.க. ஸ்டாலினுடைய கருணாநிதி குடும்பத்தினுடைய இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். தமிழக மக்கள் கொண்டாட நான் புரிஞ்சுக்கிறேன். முதற்கட்ட கருத்தை வீட்டுல வச்சிருக்கேன். முதற்கட்ட கருத்தை புரிஞ்சுக்கிறேன். செய்தி ரொம்ப சுருக்கமா நாங்க ராஜகபீர்கிட்ட போனோம். ரொம்ப சுருக்கமா என்னன்னு சொல்றேன். 4ஆம் தேதி காலையில 12 மணிக்கு மேல இன்னொரு செய்தியும் வரும். சேராத பாஜக கூட சேர்ந்ததால தான் நான் பழுதோல்வி அடைஞ்சேன், மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நான் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், பாஜகவை சேர்த்து தப்பு அப்படி எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுப்பார். 1 மணிக்கு டிடிவி தினகரன் பேட்டி கொடுப்பார். எடப்பாடி இருக்கிற வரைக்கும் ஆட்சியே பிடிக்காது அப்படின்னு டிடிவி பேட்டி கொடுப்பார். அதுக்கு அடுத்து எடப்பாடி கூட தேசிய ஜனநாயக சேர்ந்ததே தப்பு, நான் இவங்களை நம்பி எங்க அப்பாவை பகைச்சிக்கிட்டேன், இது தோல்வியான கூட்டணி முழுகிற படகு அப்படின்னு அன்புமணி பேட்டி கொடுப்பார். அதையும் பார்ப்போம். நன்றி சாதிக். நன்றி. இபிஎஸ் இஸ் நாட் எம்ஜிஆருங்க அப்படின்றதான் அவர்
புள்ளியிட்டு கோலம் போடுறதுன்ற இடத்துக்கு வந்திருக்காரு. ரெண்டாவது இன்னைக்கு திமுக எதிர்ப்பு அப்படின்றது மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனால் எடுபட போறது இல்லை, அதுவும் தெரிஞ்சு போச்சு இதுல அப்படின்றாரு. ரெண்டு விஷயம் தான் ஸ்ட்ரைட்டா அவங்க பதில். ஸ்ட்ரைட்டா வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி சைட்ல போயிட்டு வந்துடுறேங்க. நேரா பயணிச்சுட்டு இருக்கோம் ரோட்ல. இல்ல மே 25 உங்க மாலை முரசுல இதே டிபேட் நடந்துட்டு இருக்கிறப்ப நீங்க போடுற பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கே முன்கூட்டி சொல்லிடுறேன். ஜோசியம் கேளுங்க ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வார்த்தை. கனிமொழி அறிவாலயம் செல்ல உள்ளதாக தகவல் வந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் கலைஞர் சமாதியில் தர்ம யுத்தம். ஸ்டாலினுடன் மூத்த முன்னாள் முதலமைச்சர் இது நம்ம டாபிக்கை தாண்டி வெளியே போயிட்டு பேசிக்கிட்டு தலைவா என்று நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம இது கேள்விக்குள்ள வந்து மணிகண்டன், நான் கேட்ட கேள்வி ஒரே விஷயம் தான். டிவி சோமு அவர்கள் சொன்னதுல நான் பெரும்பகுதியா உடன்படுறேன். கருத்து கணிப்புங்கிறதுக்கு ஒரு காலத்துல ஒரு வேல்யூ இருந்தது. ஆனா இப்ப அது பெய்டு கருத்து கணிப்பா மாறதுனால எக்ஸிட் போல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்ல. எக்ஸாக்ட் போல் என்னைக்கு பெட்டியை திறக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அது உண்மையா தெரியுங்க. இப்ப இந்த 8 இது வந்ததுன்னு இங்க கொண்டாடுற திமுக காரங்க, நான் அப்பாஸ் ஒண்ணு கேக்குறேன். வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஒண்ணு அதிரி புதிரியா ஜெயிக்கும், அப்படி இல்ல அப்படின்னு சொன்னால் கடும் போட்டி மம்தா வீழ்த்தப்படுவார் அப்படிங்கறதையும் இதையும் ஏத்துக்குவாங்களா? அந்த 8 இதை திமுக எடுத்து கொண்டாடுறவங்க அந்த 8 பேர் சொன்ன ஒரே ஸ்பிளிட் வெர்டிக்ட் இல்ல, ஒரே வெர்டிக்ட் மம்தா வீழ்த்தப்படுவார் அப்படின்னு இதை இவங்க எடுத்துக்க போறாங்களா? அதை எடுத்துக்க போறது இல்ல. ரெண்டாவது, நீங்க சைதை சாதி கேட்ட விஷயத்துக்கு வர்றேங்க சார். 30 வயதுக்கு உட்பட்ட நான் ஒரு வார்த்தைக்காக சொல்றேன், புள்ளிக பசங்க ஓட்டு 2 மாநில கட்சிக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அது விஜய்க்கு தான் போயிருக்கும். 35 வயதுக்கு மேல அந்த புள்ளிக பசங்களுக்கு நல்லா சட்டை பேண்ட் எடுத்து கொடுத்து சொல்றோம். சரி விடுங்க, சும்மா தமாசா சொல்றேன், அவங்க ஒன்னும் குறைச்சு சொல்லல. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டி, அவனுக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடுத்து, கரண்ட் பில்லு கட்டி, ரோடு வரி கட்டி, ஊடு வரி கட்டி, தங்கத்துக்கு தாலி இழந்து இவ்வளவு கஷ்டப்பட்ட பிள்ளைகளை பெற்ற தகப்பன்மார்களுக்கு அம்மாவுக்கும் தெரியும். 40 வயதுக்கு மேற்பட்டவங்க 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, 7.5 ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமா, சினிமா கவர்ச்சியோடு சினிமாவில பல வேஷம் கட்டுற விஜய் நம்ம கஷ்டத்தை தீர்ப்பாரான்னு மிக தெளிவாக புரிந்து கொண்டு 40 வயதுல இருந்து 80 வயதுக்குரியவங்க ஒரு ஓட்டு கூட திமுக எதிர்ப்பு ஓட்டுங்கிறது சிந்தாம எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வரும். எதிர்ப்பு ஓட்டுல ஒண்ணு கூட தெரியாது. திமுகவுக்கு பல்கா ஏமாத்திட்டு சிறுபான்மை சமுதாயத்திட்ட இருந்து வாங்கிட்டு இருந்த ஓட்டுல பெரிய டென்ட் விழுவுது, தாழ்த்தப்பட்டவர் ஓட்டுல டென்ட் விழுவுது. ஐயா, உங்களை அரசு ஊழியர்கள் சொன்னது, உங்களை எதிர்கட்சியில் மீண்டும் அமர்த்தி வைத்து அழகு பார்ப்போம்னு சொன்ன அரசு ஊழியர்களோட ஓட்டு பெரியது. இவ்வளவு அடி வாங்கிக்கிட்டு, ஆனா இன்னும் 3 நாள் இருக்கிறப்பையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மூஞ்சில இந்த வழி தெரியாம இதையும் தாங்கறியான இம்சிஆர் சொல்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து நான் பரிதாபப்படுற ஒண்ணுங்க. அப்புறம் இவர் சொல்றாரு எதிர்ப்பு ஓட்டுகள் அப்பாஸ் என்ன சொல்றாரு, எதிர்ப்பு ஓட்டுகள் இதற்கு போக விஜய்க்கிறாரு. இன்னொரு கான்ட்ராடிக்ஷன் என்ன சொல்றாரு, அவரு அரசியல் வேலையை செய்யலீங்க, எங்கேயும் பிரச்சாரத்துக்கே போலீங்கிறார். பிரச்சாரத்துக்கே போகாதவருக்கு எப்படி எதிர்ப்பு ஓட்டு உழுவு போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணு. திமுக காங்கிரஸ் எப்படி சந்தி சிரிச்சுது, ராகுல் காந்தி ஸ்டாலின் ஒன்னா மேடைக்கு ஏறாங்களா? பிரவீன் சக்கரவர்த்தி தேர்தலுக்கு 10 நாள் போய் ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டு எல்லாம் விசில் அடிங்க அப்படின்னு ஒரு கூட்டணி விசிலுக்கு ஓட்டு போட சொல்றாரு. பிரேமலதா அந்நியார் உடம்பில் புகுந்த விஜயகாந்த் ஆவி என்னென்னலாம் பண்ணிச்சு முதலமைச்சர். இதெல்லாம் பாத்துருக்காங்க. ஒரு தடவை, 2வது தடவை 4ஆம் தேதி உறுதியாக அண்ணன் அப்படின்னு இப்படின்ட்டு அப்படின்னா ஆவி உள்ள பூந்துருச்சுங்க. அதாவது மண்டபத்தை இடிச்சு அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக பக்கம் திரும்பி பார்க்கல. பிஜேபி அண்ணா திமுக தான் கூட்டு வச்ச விஜயகாந்துக்கு எதிராக அவங்க மனைவியே போனப்ப அவருடைய ஆவி உள்ள பூந்து அவர் பேச வைக்குது. எழுதி வச்சுக்கங்க, 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டும் சாமி, மீண்டும் சாமி. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி 4ஆம் தேதி ஆரம்பிக்க. நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி உங்க கருத்து.